ಅಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಕೈ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವುದು, ನಿನ್ನ ಬಲಗೈ ನನ್ನನ್ನು பாருங்க. இந்த ரெண்டு கையை குறித்து விளக்கமா சொல்லுகிறார். கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் என் பக்கமா கொஞ்சம் சாய்ச்சிக்குங்க. இங்க ரெண்டு கை எங்க இந்த கை பாருங்க. இன்னொரு மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் வாசிக்கிறேன். மறுபடியும் தெளிவா சத்தமா வாசிக்க தெரிஞ்சுங்க. சத்தமா வாசிக்க. ಅಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಕೈ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವುದು, ನಿನ್ನ ಬಲಗೈ ನನ್ನನ್ನು ಹಿಡಿದಿರುವುದು. ரெண்டு கை தெரியுது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஒன்னு சபையில ஆண்டவருடைய கை நம்ம தாங்கும். நம் குடும்ப இந்த சபை விட்டு வெளியே போகும்போது அவருடைய கை நம்ம நடத்தும், நம்ம கை பிடிச்சு நடத்தும். நல்ல ஆண்டு பேசுறாரு பாருங்க. இங்க என்னுடைய கை உன்னை என்ன பண்ணும் படிங்க. மறுபடியும் உங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுகிறேன். அல்லியோ எல்லியோ நீங்க கூடி வருகிற இடத்துல அல்லியோ நின்ன கை நடத்தும், நம்ம நடத்தும். எங்க நம்முடைய இடத்துல நம்ம நடத்தும். நாம இந்த விட்ட வேற இடத்துல போகும்போது நம்ம இந்த சபை முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போகலாம், ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு வேலை ஊருக்கு போகலாம், ஒருவேளை எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய வலது கரம் என்ன பிடித்திருக்கோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க யார் உங்க கையை பிடிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் அந்த வசனம் எடுக்கிறதுக்கு முன்னால ஆவியானவர் சொன்னார் இல்லையா, இனிமே நான் உங்களை பிடிச்சிருப்பேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இனிமே நான் உங்களை பிடிச்சிருப்பேன்பா. ஆமென். நீங்க யாராவது கை பிடிச்சி யாராவது சாய்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, யாராவது சாய்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, யாராவது உங்களை சாய்ந்தவங்களும் தெரியாது, யாராவது உங்களை சேர்ந்தவங்களும் தெரியாது. ஆனா உங்களை ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சார்ந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சார்ந்தவராய் இருக்கிறார். பெரிய சுவாமியே அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய கருத்தில் தெய்வ செய்த ஆவியானவர் இந்த ரெண்டு காரியங்கள், இந்த அஞ்சு அல்லேலூயா. நாம எங்க சரியா இருக்கிறோம், எங்க சரியா இல்ல என்பதை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய காரியத்தில் சரியா இருக்கிறேனா இல்ல, ஒருவேளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லையா, இதுதான் நம்ம சோதிக்க பார்க்கணும். ஆமென். கிறிஸ்துவனா இப்படிதான் சோதிக்கணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்கணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்லையா, இதுதான் கடவுள்கிட்ட கேட்டுக்கணும். இது ரெண்டும் கேட்கிறவங்க தான் தேவனுக்கு ஆண்டவர் கன்னிஸ்திரியாய் எடுத்துக்கொள்ளுகிற கன்னிஸ்திரியாய் மாறப்படும். இப்படி கேட்காது இருக்கிறவங்க கைவிடப்படும். அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நமக்குள்ள என்ன இருக்கணும், தாகம் இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் எப்பவும் எண்ணெய் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். ஒருவேளை அபிஷேகம் இல்லைன்னா நமக்கிட்ட எது இல்லை, ஆண்டுக்கு ஆயத்தமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பொழுதும் நமக்குள்ள என்ன இருக்கணும், எண்ணெய் வச்சாம இருக்கணும். அதுதான் அபிஷேகம், அதுதான் ஜபம், ஸ்துதி, ஆராதனை, இப்படி வசனம் எல்லாமே சேர்ந்ததுதான் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் ஆண்டு கைவிட்டு விடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பெந்தேகோஸ்து சபை. பெந்தேகோஸ்துனா ஆண்டவர் வெளிப்பட்டு 40 நாள் தேவனை தெரிவித்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லுகிறார்கள். அதில் உயிர்த்தெழுந்து ஜனங்கள் மத்தியத்திலே ஆண்டவர் போய் எல்லாருக்கும் போய் நான் மரித்தவர் அல்ல, ஜீவனோட உயிர்த்தெழுந்தவர் என்று வந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் பெந்தேகோஸ்து சேர்ந்தவன், சிஎஸ்சி சேர்ந்தவன், ரோமன் சேர்ந்தவன், அந்த சேர்ந்தவன், இந்த சேர்ந்தவன் இல்ல. நாம் இயேசு கூட சேர்ந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவனோட கூட சேர்ந்தவர்களா இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து அந்த கடைசி வசனத்தை அல்லேலூயா வாசிக்கலாம். 12. ನಿನಗೆ ಕತ್ತಲೆಯು
கட்டளையாகிறோதில்ல. ஹalleluya. யாருக்கு? தேவனை எப்பொழுதும் தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன மாதிரி காரியம் இருந்தாலும் அவனுக்கு இருட்டு தெரியாது. ஏன்னா அவன் யாரோட கூட சேர்ந்தவனா இருக்கிறான்? வெளிச்சத்தோட சேர்ந்தவனா இருக்கிறான். ஹalleluya. அவன் கடவுளோட கூட சேர்ந்தவனால அவனுக்கு கடவுள் தான் முக்கியம். அவனுக்கு கடவுள் தான் தெரியல, தவிர இருட்டு தெரியாது. ஹalleluya. ஹalleluya. அவன் எப்படி பாருங்க, நமக்கு இன்னைக்கு பகலுக்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு 24 மணி நேரம், பகலுக்கு சூரியன் என்றும் இரவுக்கு சந்திரன் என்றும் சுடர்கள் மனுஷனுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் நீ தேவனை விசுவாசித்தால், தேவனை மட்டும் நம்பினால் உனக்கு இருள் தெரியாது. ஹalleluya. இருள் என்னன்னா தெரியுமா? பிசாசு காரியங்கள். எஸ். ஹalleluya. ஐயோ அது வந்து காமிக்குது, இது வந்து அதெல்லாம் எதிர்த்து நிக்கிறதா விசுவாசத்தினுடைய காரியங்கள். ஆமென். ஹalleluya. ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும், ஒரு மனுஷன் தேவனை சாய்ந்திருக்கணும். தேவனை நம்பும்போது அவன் முழுக்கமா எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொண்டே இருப்பான். ஹalleluya. இருள் என்ன தெரியாது, பகல் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு எந்த ஒரு மைண்ட் இருக்காது. ஏன்னா அவன் தேவனை சாய்ந்தவனா இருக்கான். ஹalleluya. தேவனுடைய குணம் அப்படிதாங்க. அவன் எப்பொழுதும் அவனை வெளிச்சமா நடத்தினே இருக்கணும்ன்றதுதான் அவருடைய ஆசைங்க. மனுஷனுடைய ஆசை என்ன தெரியுமா? மனுஷனுடைய எப்ப வந்தாங்க எப்படி போனாங்க அப்படிதான். ஆனா கடவுள் எப்படி தெரியுமா? எல்லா இருளும் சரி வெளிச்சத்திலும் சரி என் பிள்ளைகளை நான் வெளிச்சமாய் நடத்துவினே இருக்கணும்ன்றது அவருடைய ஆசை. அவருடைய சார்ந்தவர்கள் அவரை நம்பி அவரு கூட இருக்கிறவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஹalleluya. 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 பாருங்க, இருட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பகலா தான் தெரியும். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு 3 பேருக்கு பகலா தான் இருந்துச்சு. பேருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியல எங்களுக்கு. ஹalleluya. ஹalleluya. 3 பேருக்கு மட்டும் தான் வெளிச்சமா இருந்துச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் இருட்டா இருந்துச்சு. ஹalleluya. வரப்பாட்டு நாட்களில நம்ம தூக்கத்தை விட்டு செபிக்கணுங்க. தூக்கத்தை வெறுக்கணும். தூக்கத்தை ஒரு மனுஷன் வெறுக்கும் போதுதான் தேவனுடைய காரியத்தை அவன் செய்ய முடியும். தூக்கத்தை வெறுக்கலாம் தேவனுடைய காரியத்தை செய்யவே தகுதி இல்லை. ஹalleluya. ஒருவேளை உடம்புக்குத்தான் பலவீனங்க, கை நோவு, கால் அந்த நோவு, இந்த நோவு, அந்த அப்போ உன்னே சொல்லு, ஆண்டவர் நான் உன்னை சாய போறேன், இது எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. ஆமென். அப்புறமா சொல்வாரு, ஹalleluya, நான் உன்னை சாயம் ஆண்டவர், உன்ன மேல சாய்ந்து கொள்வேன். ஏன்னா நாம ஒரே சாயும் போது நமக்கு இரவு நேரம் என்ன ஆயிடும்? பகல் நேரமா ஆயிடும். ஹalleluya. இதே டைம், இதே வெள்ளிக்கிழமை நியூ இயர் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? இதே டைம் இதே நேரம் நியூ இயர் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? புது வருஷம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல சொந்தக்கார யாரும் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல பொண்ணு பார்க்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? ஒருவேளை இது இல்லாம கடவுள் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? ಯಾವ ಸರಿ ಕೊಡ್ತಾರ ಅಂತ ಕೂಡ. ஹalleluya. 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 அதெல்லாம் ಬಿಡಿ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬೀಳು ಡಿಕ್ಕ ಡಕ್ಕ ಸಾರಿ ಇದೆ, ಅದೆಲ್ಲ ಬೇಡ ನನಗೆ. ಯಾರನ್ನ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರ? ஹalleluya. இது ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ತುಂಬಾ ಜನ ಇದು ಕೊಡ್ತಾರೆ. தயவு செய்து நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம் நம்ம இன்னைக்கு இயேசு பக்கமா மாத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஹalleluya. கிடைக்க போது மாத்திக்கலாமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன இயேசுவை சாய்ந்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்ல இயேசுவை சாய்ந்தா என்ன கிடைக்கும்? அவரிடத்துல நமக்கு அடைக்கலம் கிடைக்குங்க. ஹalleluya. அடைக்கலம், அவரிடத்துல அடைக்கலம் கிடைக்குங்க. அவர் நமக்காக தங்க மாளிகையை தங்கரோட கட்டி வச்சிருக்காரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இருக்க ஓட்ட ஓடுசலோ நமக்கு வேணாம். நம்ம எவ்வளோ நம்புங்க மனுஷன். ஹalleluya. ஹalleluya. 10 மாசம் பெத்து இருக்கிறோம், ஆசை வளர்த்துக்கிறோம், அது நமக்கு சொந்தம் இல்லை. இல்ல ஒருவேளை அக்கா தங்கச்சி எல்லாம் கூட போட்டு எல்லாமே இருக்குது, சொந்த பந்தம்லாம் இங்க இருக்குது. நாளைக்கு நம்மையே அவங்களுக்கு விரோதமா இல்லை, அவங்க நமக்கு விரோதமா இருந்தா நம்முடைய வாய் என்ன சொல்லும்? அவங்களை தூசிக்கும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா கடவுள் இன்ன வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வார்த்தை தூசிக்காம நம்மள அப்படியே அவர் தூசித்திருந்தா, அவரு நம்ம மேல கோபம் வச்சிருந்தா நம்ம நீங்க என்ன பண்ணிருப்போம்? போயிட்டு இருப்போம் எங்கேயோ. ஹல்லேலூயா. நான் இது சொல்லணும்னு ஆவியான சொல்லணும்னால தான் சொல்லுகிறேன். அதுக்கு தான் சொல்லுகிறேன், எனக்கு நீங்க முக்கியமா இந்த சபையில் ஆவியானவர் தான் தலைவர். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு சொல்லி போயினே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாரோ அது சொல்லி போயிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு புகழ் வருதோ, பெருமை வருதோ, அது வருதோ, இது வருதோ எனக்கு தேவையில்லை. ஆவியானவருடைய சாய்ந்திருந்தால் ஆவியானுடைய கிருபை எனக்கு வரும். ஒருவேளை நான் வேற பக்கம் சாய்ந்தா எனக்கு கிருபை வரவே வராது. முழுக்கமாய் ஆவியானவரை சாய்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ನಿನಗೆ ಕತ್ತಲೆಯು ಕತ್ತಲೆ ಇಲ್ಲ, இருளு ನಿನಗೆ பாருங்க, இங்க ரெண்டு திரும்ப மறுபடியும் சொல்றாரு. நமக்கு கத்தலாகியே ಇರೋದಿಲ್ಲ, இருಳು நமக்கு ಅಗಲಾಗಿ ಇರುವುದು. ಕತ್ತಲು ಬೆಳಕು ಎರಡು ನಿನಗೆ ಒಂದೇ ಆಗಿರುತ್ತೆ. ரெண்டு ஒரே மாதிரி நமக்கு தெரியுங்க. ஏன்னா இங்கதான் நமக்கு இருட்டு பகல், இங்கதான் நைட்டு டே. பரலோகத்தால அப்படியெல்லாம் இல்லைங்க. இரவும் பகலும் கள்ளனும் திருடனும் நீ நான் சொல்றது ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே சமம். கரலை தட்டி ஹல்லேலூயா. அந்த சமமான தேவனுக்கு நாம் சமமா இருக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு கூட சாய்ந்திருக்கணும். இந்த அஞ்சு மாதிரி கைவிடக்கூடாது. ஐயோ தான் என்ன போட்டோம், தாக வந்து கை தட்டி போயிட்டா ஊழியக்கார பார்க்க ரோட்ல பார்த்து சொல்லுவாரு, ஏன் வரல, எதுக்கு வரல கேட்பாரு. அதுக்காகவே வரணும். தேவனை சாய்ந்திருந்தா எப்போ ஃபர்ஸ்ட் போய் ஜபத்துல உட்காருவேன், எப்போ அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவாரு அப்படி எண்ணம் ஏக்கம் நமக்குள்ள வந்து தானா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஒண்ணுமே பரிசுத்தாவியை ஏற்றி வைப்பாரு, துணி ஐரன் போட வைப்பாரு, எல்லாம் அவர் செய்ய வைப்பார். நமக்குள்ள இருந்து செய்ய வைப்பார். டக்க எல்லாம் செய்து கரெக்டா ஆஜராகி நமக்கு நம்முடைய காலத்தில் சபையில் நிக்க வைக்கிறார். அது வரைக்கும் நமக்கு ஆவியான உதவி செஞ்சே இருப்பார். அது வரைக்கும் நீ சபையில வந்த உடனே ஆவியன் என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படியே ஒரு சபையில சேர்த்துட்டு ஆவியன் என்ன பண்ணுவாரு, உலாவி கொண்டே இருப்பார். ஆவியனுடைய வேலை எவ்வளவு கண்காணிக்கிற வேலை தெரியுமா? ஆவியனுடைய வேலை என்ன? உன்னை எப்பொழுதும் கண்காணிக்கிறதான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கை விடுவதும் இல்லை. நானே உன் தேவன். ஹல்லேலூயா. 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 இந்த சங்கீத வசனத்தை ஆண்டவர் பேசபடினாலே கண்களை மூடி நாம் நேரா வசனத்துக்கு நேராக போயிட்டோம். கரெக்டா 12 மணிக்கு முடிச்சிடுவேன். கரெக்டா முடிச்சிடுவேன். நீங்க தேவனுக்கு பயந்து பாருங்க. திரளான ஜனம் அந்த சபையை நோக்கி ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. திரளான ஜனம் இயேசுவை நோக்கி, இங்க இயேசு இருக்கிறாரு, இந்த சபையில இயேசு ஒருவர் இருக்கிறாரு, என்னை விடுவிக்கிறாரு, அவரை சாய்ந்தவனா நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவரை சாய்ந்தவனா நான் இருப்பேன், அவரை கூட நான் இருப்பேன் என்று நீங்க இருந்தா உங்களோட கூட ஆண்டவர் நடத்தி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உந்தன் பாதைகள் ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க இருதயத்திலே இந்த வசனம் நான் எழுதுறதுக்கு நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போறேன். உங்களுக்கு ஹெல்ப் செய்ய போறேன், உங்களுக்கு ஹெல்ಪ್ செய்ய போகிறேன், உங்களுக்கு ಉದವಿ செய்ய போகிறேன். ನಿಮಗೆ ಉಪಕಾರವನ್ನು ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಕ್ಕೆ ನಾನು ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರ ಆತ್ಮನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ದೇವರ ಆತ್ಮನು, ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರ ಆತ್ಮನು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗ ಪಾಕ ಎಷ್ಟು ದಿನದಿಂದ ನೀವು ಇದ್ದಿರುವ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೇನೆ. ನೀನು ನನ್ನನ್ನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೀನು ಕೇಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರಿಂದ ಈ ಸ್ಲಮ್ ಕೋಟರ್ಸ್ ಅಲ್ಲಿ
ಒಂದು ಅದ್ಭುತ ನಾನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನ್ನ ಸಭೆ ಮುಖಾಂತರ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು. Hallelujah. ನಿನ್ನ ಸಭೆ ಮುಖಾಂತರ ಇಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಅತಿಶಯನ್ನು ಈ Amen. ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಜನರದನ್ನು ನೋಡುವರು, ಜನರದನ್ನು ನೋಡುವರು. ಯೇಸುವೇ ದೇವರದ್ದು, ಯೇಸುವೇ ದೇವರದ್ದು ಹೇಳುವ ಒಂದು ದಿನ, ಒಂದು ಸಮಯ, ಒಂದು ಗಳಿಗೆ ಬರುವುದು. ಅದು 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 ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಿಂದ. Hallelujah. ஹalleluya. கரங்களை உயர்த்தி Hallelujah. எத்தனை பேர் இந்த கரங்களை திறந்து எல்லாம் ஓபன் பண்ணி ஜெபம் பண்ணி நின்னீங்க? நான் கண்ணு மூடி போதும். ஹalleluya. ஜெபம் பண்ணீங்களா? Amen. சந்தோஷம். ஹalleluya. யாக்கோபு 31:4 வாசிங்க. எபிரேயர் 4:11 இது ரெண்டு மட்டும் வாசிங்க. யாக்கோபு 31:4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13 வசனம். இந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருவர். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருவர். ಯಾಕೋಬು 31ನೇ ಅಧಿಕಾರ 4ನೇ ವಾಕ್ಯ. ಯೋಬು 31ನೇ ಅಧಿಕಾರ 4ನೇ ವಾಕ್ಯ. ಇಬ್ರಿಯರ್ 18:13. ಯೋಬನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 31:4. யோபு எழுதின நிருபம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னொருவர் இப்ரியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உல்டா வரும் பாருங்க. இங்க 31 இருக்கும் யாக்கோபுல, இங்க 4 இருக்கும், அங்க எபிரேயர்ல 4ஆம் வசனம் இருக்கும். யோபுல 4 இருக்கணும், இங்க உல்டா வரும் பாருங்க. அதுதான் யாக்கோபு யோபு 31:4 இப்ரியர் 4:13 இப்படி உல்டா வரும். கொஞ்சம் பாருங்க. எடுத்துவீங்களா? யாருன்னா எடுத்துங்க, ஜல்தி வாசிங்க, டைம் இல்லை. ಯೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 31ನೇ ಅಧಿಕಾರ 4ನೇ ವಾಕ್ಯ. ಇನ್ನೊಬ್ರು ಇಬ್ರಿಯರ್ 4:13 ಓದಿ. ಆತನೇ ನನ್ನ ನಡತೆಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನೆಲ್ಲ ಎಣಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನು. ஹalleluya. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஹலோ, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் நடக்கும்போது என்னுடைய நடக்கையை அவர் எண்ணிக்கொள்ளுகிறார். ஹalleluya. நான் நடந்து போகும்போது என்னுடைய நடக்கையை என்ன பண்ணுகிறார்? எண்ணுகிறார். ஹalleluya. அப்போ நம்முடைய நடக்கை எப்படியா இருக்கணும்? தேவனுக்கு நடந்து கொள்ளுகிற நடையா இருக்கணும். மறுபடியும் வாசமா. ಆತನೇ ನನ್ನ ನಡತೆಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನೆಲ್ಲ ಎಣಿಸುತ್ತಿದ್ದಾರೆ இங்க கன்னட டா டூனா வரும். தயவு செய்து யாரும் கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் மொழிபெயர்ப்புனால இங்க டாடா வரும். தமிழ்ல சொல்ல கிளியரா வரும். இங்கிலீஷ்ல இன்னும் நிறைய வரும். இங்கிலீஷ்ல படிமா அது. Does not he see my ways and number all my steps? If I have walked with falsehood and my foot has hesitated to direct. Clean ஒழுக்கமா இருக்கு. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. யாரா வாசிங்க. ಆತನೇ ನನ್ನ ನಡತೆಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನೆಲ್ಲ ಎಣಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எப்ப கணக்கு வச்சிருக்காரு. ஹalleluya. நாம் நடக்கிறது நம்மளோட தேவன் கணக்கு வச்சுக்கிறாருங்க. அதனால தான் நம்மளுடைய கால் என்ன பண்ணக்கூடாது? இடப்பக்கமும் வலப்பக்கம் சாயக்கூடாது. ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த
இவரு மோசே ஜனங்க நடத்தி வரும்போது வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ச்சி போயிட்டாங்க. வலப்பக்கம் கொஞ்சம் பேர் சாய்ச்சி போயிட்டாங்க, இடப்பக்கம் கொஞ்சம் சாய்ச்சி போயிட்டாங்க. ஆனா கடவுளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்முடைய நடத்தை கடவுளை நோக்கி தான் போயினே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே தெய்வத்தை தவிர வேற யாரும் தெய்வம் சொல்லி அவரை பார்த்து போயினே இருக்கணும். எது வருதோ அப்புறமா பார்க்கலாம். நம்ம அவருடைய நினைவுல இருந்தா நமக்கு ஏங்க கவலை கண்ணீர்னு வரும்? அல்லேலூயா. நமக்கு ஏன் பாடு எல்லாரும் வரந்தாங்க. ஆனா அவருக்குள்ள இருந்தா அவர் நம்முடைய பாடுகளை சகித்துக் கொள்வார். அவர் நம் துக்கத்தை ஏங்கிக் கொள்வார். அவர் நம்முடைய எல்லா கஷ்டத்தை அவர் தாங்கிக் கொள்வார். நம்முடைய தேவன் நம்மேல் பாரம் வைக்க கூடாதபடி ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்ம மேல் எந்த ஒரு பாரத்தையும் இருக்கக்கூடாதபடி உன் நடத்தை தேவனை நோக்கி நடக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் நடத்தை எங்கே இருக்கிறது? எங்கெல்லாம் போகிறது? ஹல்லேலூயா. 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 கண்ணதாசன் பாட்டு எனக்கு இந்த நேரத்தில் நினைப்பு வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடு வரை உறவு காடு வரை என்ன சொன்னா எழுதி தரமாச்சாரு. கடைசி வரை இயேசுன்னு எழுதி சேர்த்தாரு. ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட பாடலுடைய வரிகளை எழுதி வைத்த கண்ணதாசனை இயேசுவை நம்பி மரித்தார் என்றால் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவரை நம்பி கொண்டிருக்கிறோம், அவருடைய பாதையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதையை ஒவ்வொரு இடத்திலும் எந்த இடத்திலும் நிக்கிற, என்ன செய்யற, ஏது செய்யற என்பதை அவர் அறிகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்ரூம்குள்ள போய் அங்க ஒரு காரியம் சரி, பாத்ரூம் வெளியே இருந்தாலும் அங்க ஒரு காரியம் சரி. பாத்ரூம்குள்ள இருந்தா எதுவும் பார்க்க மாட்டாரா? பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. பாத்ரூம்குள்ள இருந்தா எதுவும் பார்க்க மாட்டாங்களா? பெட்ரூம்குள்ள இருந்தமா ஒரு மாதிரி, ஆளுக்குள்ள ஒரு மாதிரி, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ரூமுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா நீ நடக்க மாத்திரு. ஆனா உன் நடக்கை கணக்கு வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கணக்கு வச்சு ஒரு வீட்டுல ஒரு மாதிரி, ஸ்கூல்ல ஒரு மாதிரி, ரோட்ல ஒரு மாதிரி, கடியில ஒரு மாதிரி, நீ மாறி 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 லாஸ்ட் மாறியமா தான் வந்து. ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. மாறி போகிற அம்மாவா ஆயிடுவே நீ. அம்மா ஹல்லேலூயா. மாறி போகிற அம்மா தான் நாளைக்கு எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆவாச்சின்னு மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் என்றைக்கும் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய ஜாதி, வெறி, கோபம், பாவம் எல்லாமே நம்மளை விட்டு மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை விட்டு ஓடி இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியத்தை நடத்தணும், நிறுத்தணும், நிதானமா நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு நாளும் உட்காரவே கூடாதுங்க. கிறிஸ்து ஒரு நாளும் உட்கார சோம்பேறியா இருக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சோம்பேறியா இருக்க கூடாது. அங்க இங்க போகணும். ஒண்ணு நான் மட்டும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சபைக்கு சொல்லு, இனிமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நீ சொல்லு, அவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்ல. அவங்க தலைமையில நீ போட்டு அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுமாங்க அப்படின்னாரு. அவங்க இதெல்லாம் செய்வாங்க. ஆண்டவரே நான் சொல்லுங்க, நீ மட்டும் செய். அவங்க செய்யறாங்களோ செய்யல, அது நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. யாரிடத்துல இருக்கிறதோ யாரிடத்துல இல்லையோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களே சரிப்படுத்திக்குவாங்க. இது சரிப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நடத்தையை தேவன் கணக்கில் வைப்பார். ஹல்லேலூயா. யாருமே கணக்கில் இல்லை. நீ வந்திருக்கிற இந்த பெந்தகோஸ் என்ற நாளிலும், பெந்தகோஸ் என்ற சபையிலும் ஜீவனுள்ள தேவனை நம்பி ஜீவனோட கூட உங்களோட கூட உலாவி கொண்டிருக்கிற இயேசுவை நம்பி வந்திருக்கிறதுனால உங்கள் நடத்தை இயேசு கிறிஸ்து கணக்கில் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. 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 யாரையெல்லாம் கணக்கில் வச்சு யாரையா எனக்கு காமிப்பாரு. கணக்கில் இல்லாம நீங்க எழுதாம தான் பாஸ் இல்லங்க, எழுதாதான் பாஸ். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மார்க் போட்ட
புரியுதா புரியலையா? Hallelujah. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா மார்க் போட்டு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல்டு இருக்கிறார் இல்லையா? நல்ல மார்க் இந்த உலகத்துல 3 வருஷம் வரைக்கும் ஒரு நல்ல பிதாவாகிய தேவனுடைய மார்க்கை கிளீனா செய்தபடினால்தான் உலகமே அவர் இன்றைக்கு தெய்வமாய் சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. பிதாவுடைய தெய்வத்தை விருப்பமாய் செய்த தேவனுடைய நாமம் உலகம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய நடத்தையே நாம் நடக்க மாட்டிருக்கிறோம். நாம் அவர் சொல்லுகிறதை நான் நடக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே நீ பார்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நான் மட்டும் பார்ப்பேன், திங்கக்கிழமை தூங்கிடுவேன், சனிக்கிழமை தூங்கிடுவேன், புதன்கிழமை தூங்கிடுவேன். ஹல்லேலூயா. 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 திங்கக்கிழமோ செவ்வாய்க்கிழமோ புதன்கிழமோ தூங்குகிற தெய்வம் இல்லை. நம்மோடு கூட என்றைக்கு கூட அவர் நம்மை தட்டி 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 நம்மை வேறுவனை வெட்டும்படி நம்மை கூர்மையாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எவ்வளவு தட்டுறாங்களோ அவ்வளவு நம்ம கூர்மையாகலாம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு உபகாரம் வருதோ அவளுக்கு அவ்வளவு ஷார்ப் நம்ம ஆயிருந்தோம்னு அர்த்தம். அவளுக்கு அவ்வளவு ஷார்ப் ஆயிருந்து அவளுக்கு அவ்வளவு புத்தி வந்ததுன்னு அர்த்தம். இல்ல எதுவுமே இல்லைனாக்கா எதுவுமே இல்லை. ஸ்கூல் போயிட்டு 1ஆவதுலே 10 வருஷம் இருந்தாக்கா 1ஆவதுலே 10 வருஷம் இருந்தா ஸ்கூல் டீச்சருக்கு மகிமை இல்லை, ஸ்கூல் மாஸ்டருக்கு மகிமை இல்லை, போகிற பிள்ளைகளுக்கு தான் என்ன இல்லை, மதிப்பு இல்லை. அது இல்லையா? 1லேருந்து பியூசி போனோம், பியூசிலேருந்து 2 பியூசி போனோம், அப்படி ஸ்டெப் மேல ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா. நீ தேவனோடு கூட நடக்கும்போது அவர் உன்னோட கூட நடப்பா. Hallelujah. ஹல்லேலூயா. உன் கணக்கை அவர் கணக்குல வைப்பார். வாசிப்பா. ಆತನೇ ನನ್ನ ನಡೆತೆಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನೆಲ್ಲ ಎಣಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. இந்த யோபு இவர் தேவனுடைய வார்த்தை கேட்டு மட்டும்தான். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்துல அவருக்கு வரவே இல்லை. புதிய ஏற்பாடு பெந்தெகோஸ்தே நேரம் தெரியாது அவருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து ரட்சகர், இயேசு கிறிஸ்து நாமம், அவருடைய பரிசுத்த காரியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அவர் நடத்துவார். பணம் வந்ததான் நடத்துவார், அது தான் இது தான் நடத்துவார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்தாலும் நாம் தேவனை சாய்ந்திருக்கும் போது நமக்கு இருட்டு கூட பகலாதான் இருக்குங்க. ஹல்லேலூயா. 4:13 வாசிங்க. ನಾವು ಯಾವಾತನಿಗೆ ಯಾರಿಗೆ ಕಣಕು ಒಪ್ಪಿಗೆ என்பதை அவருடைய பார்வைக்கு சமஸ்தவு மறையா இருக்காது. நமக்கு தான் கெட்டது நல்லது அது இது எல்லாமே நம்ம தான் பார்க்கிறோம். ஆண்டுக்கு எல்லாமே சமமானது. நீ நான் அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, அவருக்கு எல்லாமே சமமானது. மறுபடியும் வசனத்தை வாசிக்க. நாம் எப்படிப்பட்டவர்களுக்கு கணக்கு கொடுக்கணும்? எப்படிப்பட்டவருக்கு தெரியுமா கணக்கு கொடுக்கணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. தமாத்துண்ட பிளாஸ்டிக் பண்றவங்களுக்கு நம்ம மேஸ்திரி ஓட்ட முடிச்சு பாரு, எல்லாம் நான் எலி வந்துருக்குன்னு பார்த்து மேஸ்திரிக்கு ஓட்ட முடியல என்ன பண்ணேன், கிளாஸ் பண்ணேன், அது பண்ணு இது பண்ணு, மேஸ்திரிக்கு ஐடியா கொடுத்து மூடி கண்ணாடியை வைக்கிறது, அது வைக்கிறது, காங்கிரீட் வைக்கிறது,
வீட்டுக்கே அவ்வளோ கண்காணிக்காம நம்ம சுத்திகரித்து அங்க ஓட்ட இங்க ஓட்ட அது ஓட்ட இது ஓட்ட மேஸ்திரிக்கே ஐடியா பண்ணி சொல்றோமே, மேஸ்திரிக்கு தெரியாதா? தெரியுங்க. ஆனாலும் அவன் எங்கெல்லாம் கொஞ்சம் சொச்சம் வச்சே எடுப்பான். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் ஒரு சொச்சமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதபடி இப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கணக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. இந்த மேஸ்திரிக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கல ஒரு பரவாயில்ல. இந்த உலகத்தின்ற மேஸ்திரி அவன், பிசாசு உலகத்துடைய மேஸ்திரி. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட தெரியுமா? அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணோம்? கணக்கு நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அந்த கணக்கு என்ன பண்ணோம்? கையில கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது ஸ்டார்ட் பண்ணாலும் 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அல்லேலூயா. எந்த கணக்கு 1 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0 இருந்து ஸ்டார்டே ஆகாது. ஆகுமாமா? ஏன்னா இங்க படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நான் படிக்காதவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கணக்கு இயேசு கிறிஸ்துவில தான் ஆரம்பிக்கும், தவிர இயேசு கிறிஸ்துவில தான் முடியும். ஆமென். ஆரம்பமும் இயேசு கிறிஸ்துவ தான் இருக்கிறார், முடிவும் இயேசு கிறிஸ்துவ தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அவருக்கு தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மை 1 இருந்துச்சா 10 வரைக்கும் ஆண்டு திரும்ப கொடுக்கணும். ஐயோ வாங்கினாலும் ஆண்டு கொடுத்தணுமா? ஆமா. அல்லேலூயா. இலவசமாய் உங்களை விலைக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து அவரு உங்களை வாங்கியிருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவ நீங்க வாங்கவே இல்லை. உங்களை எப்படி வாங்கியிருக்கிறார் தெரியுமா? அது புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, எல்லா விதமான காரியத்தை பிசாசு கிட்ட அவரை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, அவர்கிட்ட எல்லா விதமான அவன் உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை புடி வச்சனால இதெல்லாம் அவன்கிட்ட போய் அப்படியே பிச்சின்னு வாங்கி வந்து உங்களுக்காக கொடுத்தார் கடவுள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவும் கொடுத்து இயேசு நம்மை அவர் வாங்கியிருக்கிறார். நம்ம வாங்கியிருக்கிறார். நாம ஒரு நாளும் அவர் வாங்கவே இல்லை. அவர் நம்மளை வாங்கியிருக்கார். நாம கேள்வி கேட்கறதுக்கோ கேள்வி சொல்லுகிறதுக்கும் நமக்கு அதிகாரமே இல்லை. எது கேட்கணுமோ அவர் தான் கேட்கணும், எது சொல்லணுமோ அவர் தான் சொல்லணும். ஆனா நம்முடைய நடத்தை தேவனை நோக்கி நடந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யார் இந்த உலகத்துல தேவனை நோக்கி சாய்ந்திருப்பாங்களோ தேவன் அவர் கரைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மனுஷன் தேவனை இயேசுவை நம்பி வாழுகிறானோ அவனுக்கு தேவன் எதிர்த்து காரியங்களை எல்லா விதமான காரியத்தை அவர் இருந்து நடத்துவார். அல்லேலூயா. நீங்க இல்லையா? நீங்க கேட்பீங்க, நீங்க இல்லையா? அல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்றேன். அல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்றேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு இன்ன வரைக்கும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இனி வர காலத்துல உதவி செய்வார். ஏன்னா நான் எந்த மனுஷனையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஸ்தாபத்தையும் இன்ன வரைக்கும் சாயல. நான் ஆவியானவரை சாய்ந்தவர் இருக்கிறேன். ஆவியானவர் என்னோட கூட சாய்ந்து இருக்கிற அப்படின்னாலே நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு எல்லா விதமான காரியங்களை நன்மையாய் செய்து பெரிய காரியம் செய்வார் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் இருக்கிற நீங்கள் தான் சாட்சிகளாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை சாய்ந்து கொண்டிருப்போது எனக்கு செய்த நன்மையை உனக்கும் செய்வார். என்னையா செய்வார்? அப்படியே உன்னை அவரோடு கூட நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடக்கும் போதுதான் ஆபிரகாம் சொன்னார், தேவனோடு கூட சஞ்சரித்த நாளிலே தேவன் நான் எப்பொழுதும் ஆண்டவரை சாய்ந்திருந்த ஆண்டோடு கூட நடமாடி கொண்டிருந்த ஆண்டோடு கூட இருந்தேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம் தேவனை பார்த்து சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமே, என்னோட சமூகத்தில் எப்பொழுது என்ன பண்ணிருந்த? நடந்து கொண்டே இருந்த. அல்லேலூயா.
ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் நம்மை பார்த்து சொல்ல இந்த நாளில் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னோட கூட நீங்க நடங்க, என்னோட கூட நடந்து பாருங்க. அவரோடு கூட நீங்க நடக்கும்போது முள்ளும் உங்களுக்கு மெத்தையா தெரியுங்க. உங்களுக்கு எது உபதிரவம் இருக்கிறதோ அந்த உபதிரவம் உங்களுக்கு என்ன தெரியும்? மெத்தையா தெரியுங்க. உங்க தலைக்கு அது வரைய விட மாட்டார். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் நம்ம தலை போட்டு அடிச்சுக்கிறோம், ஐயோ அது இது. இயேசுவே நான் உன்னை சாய்ந்திருக்கிறேன்பா, இதெல்லாம் ஏமாத்துறோம். அவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, அதெல்லாம் அவர் வந்து நின்று உனக்கு சுலபமாய் உன்னை அவரோடு கூட நடத்துக்குவா. அவங்களுக்கு தான் என்ன தெரியாது, பகலும் இருட்டும் எதுவுமே தெரியாது. எனக்கு முன்னால யார் வச்சிருக்க, நான் யார் சார்ந்தவனா இருக்கிறேன்? தேவனை, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை மட்டும் நான் சாய்ந்திருக்கிறேன். அவரை சாய்ந்த அப்படின்னாதான் எது ஒண்ணு எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன காரியம் எனக்கு வர மாட்டேங்குது. வாசிப்பா. ನಾವು எப்படிப்பட்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கண்களுடைய திருஷ்டிக்கு எல்லாம் உலகம் அண்ட சராசரங்களை படைத்த கடவுளுக்கு மறை இல்லாமல் மறைந்து போகாதபடி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதுல யாரும் உபச்சாரம் செய்ய மாட்டாங்க, இருட்டுல தான் எல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பகலில் உபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சோதமா குமாரக்கு வந்த பிரச்சனை, போராட்டம் தான் இந்த ஏரியாவுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. சோதமா குமார பட்டணத்தை எப்படி அழைத்தாரோ அதுக்கு முன்னால வர்ணமா இருந்துச்சு இதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் செய்த ஜபத்தினால இன்னைக்கு இந்த ஏரியா மீட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பலமா தட்டுங்க. சபையில வந்து ஜெபம் பண்ணீங்க தெரியாது. சோதமா குமார பட்டணத்தை எப்படி ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க ஒரு 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 ஜெப கூட்டம் வேணுமாயிடுச்சோ, இந்த சோதமா குமார இந்த ஓசோடு ஸ்லம் குவார்டர்ஸ்ல இருந்த சோதமா குமாரக்கு வந்த எல்லா விதமான அந்த அவமான என்ற பேர் ஆண்டவர் இனிமே இந்த இடத்துக்கு விடமாட்டேன் என்று வாக்களிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடம் என்னிடமாய் ஆண்டவர் மாத்த போகிறார். அல்லேலூயா. இடமாய் இந்த இடம் மாத்த போகிறார். பிள்ளைகளை ஓ ரீபா காலா உண்டரபா இந்த இடம் சுத்திகரிக்க போகிறது. நாம் தேவனை சாய்ந்தது எந்த லெட்டரும் எந்த மனுவும் யாரும் எந்த மனுஷிட்ட கொடுக்கவே இல்லை. எந்த மனுவும் யார்கிட்ட கொடுக்கல. நம்ம சபையோடு அனைவரும் சேர்ந்து இயேசு விட்ட மனு கொடுக்கலாம். இன்னைக்கு மனு கொடுக்கலாம். இன்னைக்கு மனு கொடுத்து நாளைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாலும் கொடுப்பார். கொடுத்துட்டார் என்று விசுவாசம், கொடுப்பார் என்று கொடுத்துட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் யார் எதிர்பார்த்தாங்களோ எதிர்பார்க்கல தெரியல, இந்த ஜனங்கள் ஆச்சரியமா எதிர்பார்க்கணும் இந்த கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. யார் எந்த ஜனங்கள் ரட்சிக்கிறாங்களோ ரட்சிக்கப்பட தெரியல. எங்க நாங்க கிறிஸ்துமஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல அம்மாமான ஒரு 5-15 பேர் தான் ரட்சிக்கப்படும். அதுக்காக அல்லேலூயா. 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 வருஷம் தான் இந்த கிறிஸ்துமஸ், வருஷத்துக்கு ஒரு நாள் தான். எதுக்காக தெரியுமா? ஆனிவர்சரி பண்றதுக்காகவோ பெருமை பண்றதுக்காக இல்ல, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக. அல்லேலூயா. போகிற இந்த சோதமா குமார பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் தேவனை நோக்கி போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கணக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் எதுவை பெற்றுக்கொண்டோமோ, ஜீவனை இலவசமாய் பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய ஏவுதலை பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமோ, தேவனுடைய அண்ட சராசரங்களை வல்லமை பெற்றுக்கொண்டோமோ, தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கும்போது நமக்கு பதில் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 கனிஸ்திரிகிட்ட அப்படிதான் என்னமா இருக்குது, ஒண்ணு இல்லையா. அப்ப நீ போமா வெளியே. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? தூபம் இருக்குதையா, எண்ணெய் இருக்குதையா. ஆமா பிள்ளவா,
ஹல்லேலூயா. 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 ஒன்னு ஜெபமா இருக்கணும், இல்லைன்னா தேவ ஆவியானவருடைய அபிஷேகனா இருக்கணும். இது ரெண்டு இல்லைன்னா கைவிடப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சபையிலே அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது, கோச்சர பண்ணும்போது ஆமென். ஹல்லேலூயா. சிருஷ்டி ஸ்வரூபம் எந்த சிருஷ்டியில ஸ்வரூபம் இல்ல. எதனா ஸ்வரூபம் இருக்குதா? ஹல்லேலூயா. விழுந்த அளவு முடிந்த அளவு பைபிள் நிறைய வாங்கி வீட்டில் வைங்க. இல்லை வார்த்தை பைபிள் செவ்வறு ஃபுல்லா பாருங்க. நான் என் சபையோட விசுவாசியோட சபையில் சொல்லுகிறேன், பவுல் சேர்ந்த சபையுடைய விசுவாசிகளுடைய குடும்பத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு மூலையிலும் தேவனுடைய வசனத்தை போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த வசனம் உங்களுடைய வழி காக்கும். உங்களுக்கு அது பெரிய ஒரு ஆசையா இருக்கும். அது உங்களுக்கு அந்த வசனம் உங்களோட பேசும். ஒரு நாள் அந்த வசனத்தை பேசும்போது அந்த வசனம் உங்களுக்கு சொல்லும், இத்தனை நாளாய் நீ விழுந்தையே, இந்த நாள் உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் கட்டுவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன். இப்படிப்பட்ட வசனம் 1000 ரூபாய் இருக்கட்டும், 2000 ரூபாய் இருக்கட்டும், 10,000 ரூபாய் இருக்கட்டும், 1 கோடி இருக்கட்டும், தேவனுடைய வசனத்தை வாங்கி வீட்டில் வைங்க. ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா இதை வாங்கி எழுதுங்க, வைக்கிங்க, பரவாயில்ல. இல்லை, அப்படி செவுத்து மேல வைக்கிறத காட்டியும் இருதயத்தில் வச்சா இன்னும் ரொம்ப நல்லது. கரலை தட்டி ஹல்லேலூயா. 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 கணக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. ஒரு நாள் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் எழுந்து காணிக்கை கேளுங்க. மனோஜ் ஒன்றும் வாழ்க்கை செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் இயேசுவோடு கூட இருந்தான், இயேசுவோடு கூட நடந்தான், அவன் இயேசுவோடு கூட நடந்தான். ஹல்லேலூயா. 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 பேதுருக்கு ஆண்டவர் தான் சொல்றார், பயப்படாத, நீ கடல் மேல நடந்து வாப்பா. ஆமென். நீ பயந்து அங்க விழுந்துடுவ, கடல்ல விழுந்துடுவா. சமுத்திரத்தின் மேல நடந்து வந்தவர் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மையும் கூட அழுத்தான், ஆண்டவரே நான் கடல் மேல நடக்கிறேன். இந்த உலகம் உங்களுக்கு கடலா இருக்கலாம், உங்களை ஆண்டவர் உங்களுடைய கரத்தை அவர் கடலுக்கு மேல நடத்துகிற வல்லமுள்ளவர். ஆமென். நீங்க பயந்தா உள்ள போயிடுவீங்க. Thank you. பயப்படுகிற பிசாசுக்கோ இருளுக்கோ பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி வர நாட்கள் இருளா இருந்த எல்லா நாளும் வெளிச்சமாய் நடத்தும். ஹல்லேலூயா. சாய்ந்திருங்க போட்டோம். இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவரோடு கூட இருதயத்திலே சாய்ந்தவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதுரு எப்ப பார்த்தாலும் எங்க இருப்பான் தெரியுமா? மடியில சாஞ்சினே இருப்பாங்க. யோவான் அப்படிதான். மிகப்பெரிய 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டான்? 3 வாட்டி மறந்து வச்சுட்டான். ஆனா ஆண்டவர் விடலைங்க. ஆண்டவர் கூப்பிட்டாரு, பேதுருவே இனி நீ மீன் பிடிச்சிருந்த மீன் பிடிக்க மாட்டேன், இந்த சபைக்கு இருக்காரு இனி நீங்க ஆட்களை பிடிக்கிறவளா உங்களை மாத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மாத்துவார். உங்க கைக்கு நீங்க நேரா கொடுங்க. உங்க கை ஜீசஸ்க்கு நேரா கொடுங்க. ஜீசஸ்க்கு நேரா உங்க கை கொடுங்க. பேதுரு எந்த மீன் பிடிச்சிருந்தானோ யார் பிடிச்சவே தெரியல. ஆவியானவர் சொன்னார், உன் சபையை பார்த்து உன் சபை ஜனங்களை சொல்லு, இனிமே இந்த பிள்ளைங்க ஜனங்களை போய் சந்திச்சு ஜனங்களை கொண்டு வருவாங்க. நீங்க இன்ன வரைக்கும் யாரெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு தெரியல. உங்க கையில இயேசு கிறிஸ்து வளவிய போகுது. ஹல்லேலூயா. கையில இயேசு கிறிஸ்து வளவிய போகுது. நீங்க ஜனங்களை வாரி குமிந்து அப்படியே 5, 30, 40, 150 உங்க கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்க ஆட்களை பிடிச்சு பாருங்க. உங்க பிரயாசம் அழிந்து போகிற ஆத்மாவுக்காக, அழிந்து போகிற இந்த சோதமா குமாரா பட்டணம் ஒரு காலத்துல அழிஞ்சு போனமாச்சு, எப்பயோ அழிஞ்சு போனமாச்சு. இந்த ஏரியா எல்லாம் டெமாலிஷன் பண்ணமாச்சு, எப்பயோ போட்டமாச்சு. எங்க தூயின் போது மூளை போட்டுருமானு தெரியாது. ஒருவேளை நினைச்சுக்கலாம், இந்த கப்பேட்ல ஏன் தான் இருக்கிறேன் நானு. ஹல்லேலூயா. இது வெளிச்சமா மாத்துறதுக்கு நீங்க தான் வேணுங்க. இந்த கப்ப கிளீன் பண்றதுக்கு நீங்க தான் வேணும். ஜெபம் என்ற அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஜெபம் என்ற வெளிச்சத்துல நீங்க வெளிச்சம் சரிப்படுத்தணும். உங்க ஆசை இந்த இடத்துல சரியா பண்ணணும். ஜெபம் ஆண்டுகிட்ட மனு போடுங்க.
மனு போடுங்க செல்லு எல்லாம் சொல்லுங்க, இந்த இடம் மாறும். ஆமென். ஏன் சபை இந்த இடத்துல இயேசு சபை இருக்குது, இந்த சபை இயேசு நாம தூசிக்க கூடாது. ஆமென். இந்த சபை இந்த பட்டணத்தை சரி செய்கிற ஒரு சபையாய் மாறணும். ஹalleluya. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை சரியா பண்ணணும். ஆமென். இந்த சோதமா குமார பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்கதான் பரலோகத்துக்கு இந்த ஏவுதல் உங்களுக்காகத்தானுங்க. ஆவியானவர் சொல்லுகிற கடைசியில உங்களுடைய கரம் மீன்களை பிடிச்சது அல்ல, இனிமே நீ மீனை பிடிக்க மாட்டாப்பா, என் கூட வா, என் கூட நீ இரு, இனி நீ ஆட்களை பிடிப்பாய். ஹalleluya. இனி நீ ஆட்களை அவரோட கூட இருந்தா ஆட்களை பிடிக்க முடியுங்க. நீங்க அவரோட கூட நடந்தா தான் ஆத்துமா தாகம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஹalleluya. அவரோட கூட நடக்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். அவரோட கூட நடக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவரை விட்டு போனா அதோ கதி. ஆமென். கடைசி ஜெபிக்கட்டும். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 இயேசுவுக்கு ரத்தம் ஜெயம், இயேசுவுக்கு ரத்தம் ஜெயம், இயேசுவுக்கு ரத்தம். அந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை